நடந்திடுவேன், நடந்தே சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமோ நிரம்பிடுவேன். அழுகை பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேக மழையும் நீதானையா. அழுகை பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேக மழையும் நீதானையா. ஹல்லேலூயா. நாம் யாரும் எழுதுவது போக இப்பொழுது சங்கீதம் பகுதியிலிருந்து சங்கீதம் 90 சங்கீதம் நமது வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்வோம். So let's turn to the book of Psalms 90. சங்கீதம் 90. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷனை நெருப்புலியாக்கி மனுபுத்திரரை திரும்புகள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நிக்கரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு விழுந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்தில் விளங்கினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீதினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும். அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் கடந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரகத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருக்கு உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கனி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்கள் உமது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தணும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தணும். ஆமென். நம்மத்தில சில சாட்சிகள் சந்தோஷ் குறித்து வீட்டிலிருந்து சிஸ்டர் ஹாரிஸ் அவர்களை முன்பாக நான் அழைக்கிறேன். வாங்க, சந்தோஷ் ஜானியை பற்றி சில வார்த்தைகளை சொல்லும்படியாக சந்தோஷோட பெரியம்மா சந்தோஷம் வேணும் பேர் வச்சுட்டா கூகுளர் ஆலோசனை அது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லாருக்கும் வீக்னஸ் இருக்கு அப்படின்னா வீக்னஸ் இருக்கு, ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. ஸோ ரொம்ப வீக்னஸும் இருக்கு, பட் அந்த வீக்னஸே இல்லை. சந்தோஷம் ஒரு வார்த்தை நம்ம சொல்லும் போது டெஃபினட்டாக அதை கேட்டு ஒரு வாழ்க்கையில் அதை போட்டு நடப்பாரு. ஸோ இந்த 2 months நான் சந்தோஷோட டோட்டல் சேஞ்சஸை நான் பார்த்தேன். ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு ஃபீல் பண்ணுற விஷயம்
ஸோ யாருன்னா எதனா சொன்னா சந்தோஷ் வந்துட்டு அவங்க என்ன சொல்லுது அப்படின்ட்டு ஒரு நாள் கூட சொல்லியிருக்கல. அதனால தான் சந்தோஷ் கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க. அந்த சந்தோஷோட அந்த டெத்தில் பார்க்கும்போது எங்களுக்கே தெரியல இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க. இன்னைக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னாச்சுன்னுட்டு. பட் சில பேர் பேசலாம் அவங்களோட பிஹேவியர் சரியில்லை அப்படின்ட்டு. பட் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் தெரியும் அவங்க எப்படின்ட்டு, அவங்க பெற்றோருக்கு தான் தெரியும் அவங்க எப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு தெரியும் அவங்க எப்படின்ட்டு. பட் இந்த 2 months டெய்லி வீட்டுக்கு வர்றாரு, என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு, உங்களோட நான் அதிகமாக படிக்கிறேன்னுட்டு, என் தங்கச்சி நல்லா கல்யாணம் பண்ணணும். லாஸ்ட் நான் கேட்டேன், என்னடா நீ சாதிக்க போனா எங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும்ட்டு. நான் சும்மா அதோட நீ சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சர்ச்சுக்கு போனாரு. அநேக விஷயங்கள் வந்துட்டு கடவுளை ஏற்றுக்குன்னு கடவுள் பாதையில் நடந்து வந்தாரு. பட் ஆனால் அவர் கூட இருக்கும்போ எப்பவுமே சந்தோஷமா தான் வச்சுக்கினார். சந்தோஷ் அவன் இருக்கிற இடத்துல வந்து எல்லாருமே வந்துட்டு சிரிச்சு முகத்தோட தான் வச்சுருந்தான். பட் அவனும் அப்படிதான் இருந்தான். ஸோ இன்னைக்கு கூட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்குவாங்க, பேர் தெரியலனாலும் அந்த பையன் சிரிச்ச பையன் எங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ இது எங்களுக்கு இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள். ஆனால் எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களோட பிறந்த நாள் அவங்க கொண்டாடுவோம்னுட்டு. பட் அவர் ரிக்வெஸ்ட் பண்ணாரு அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு 20 வருஷம் பர்த்டே ஆகுதுமா, எல்லாரையும் கூடுமா, என் பர்த்டே நீ கொண்டாடணும் அப்படின்ட்டு. பட் இது எங்களோட குடும்பத்துக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு பர்த்டே. ஏன்னா அவன் இல்லாத ஒரு நெக்ஸ்ட் கூட பார்க்க முடியல. பட் எப்பவுமே சந்தோஷம் எங்களோட விஷயத்துல நாங்கள் சாப்பிட வரைக்கும் சந்தோஷம் நாங்கள் மறக்க மாட்டோம். ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் வந்துட்டு எங்களுக்கு நினைவு இருக்கு. பட் தெரியல கடவுள் எதுக்கு எடுத்துக்கினாருன்னுட்டு. ஏன்னா கடவுளை நம்ம கேள்வி கேட்க முடியாது. நம்ம கடவுளுக்குள்ள இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் டெஃபினட்டா வந்துட்டு சந்தோஷ் ஜீசஸோட பாத வீட்டில் உட்காந்து இருப்பாருன்னுட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவனை சேஞ்சஸை நான் பார்த்தேன். அவரோட குழுமா சேஞ்சஸை நான் பார்த்தேன். கடவுளுக்குள்ள வருது, கடவுளுக்காக நான் இது செய்யணும், நான் இப்படி பண்ணணும்னு அந்த முடிவு எடுத்தாரு இல்லைங்களா. டெஃபினட்டா வந்துட்டு அது பரலோகத்துக்காக போயிருப்பாரு நம்பி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ தொடர்ந்து சந்தோஷ ஆத்மக்காக சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு ரிக்வெஸ்ட், பிள்ளைங்களை வந்துட்டு தயவு சேர்ந்து வெளியே போனாங்கன்னா ஸ்பீடாக போனாங்கன்னு சொல்லுவோம், ஹெல்மெட் போட்டோம். இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு நாள் என் கூட வரேன்னு சொன்னா நான் சொன்னேன் வேண்டாம் வாங்கினா அது ரொம்ப தூரம், நான் வெளியே போகிறது ரொம்ப தூரம், நீ பைக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னேன். எதுக்கு சொன்னேன்னா இப்படி ஆகும் அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன். நிறைய ஆக்சிடென்ட் டெய்லி நான் ஆக்சிடென்ட்ல பார்க்குறேன். பட் ஆனால் நான் அந்த ஆக்சிடென்ட் பார்க்கும்போது நான் பயப்படுவேன், ஐயோ அந்த மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாதுன்னுட்டு. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது எங்கள் வீட்டிலேயே வந்து எங்கள் பிள்ளை வந்துட்டு பழி கொடுத்ததுனால எல்லாருக்கும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு எல்லாரும் ஹெல்மெட் போடுவோம், ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. ஏன்னா உங்களுக்காக வீட்டில் வந்து பெற்றவங்க காத்து நிற்பாங்களோ. தேங்க்யூ. ஃபோன் இப்படி வைக்கிற மாதிரி பண்ணுறா. இப்போது யோபு புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கும்படியாக நம்ம ஜான் பிரிட் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். யோபு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஸ்ரீடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போகிறோம். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டு இருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினேன். அவன் ஒரு கூலிக்காரனைப் போல் தன் நாளின் வேலையாயிற்று என்று ரம்மியப்பட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும். ஒரு மரத்தை குறித்தியாவது நம்பிக்கை உண்டு,
அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். மனுஷனோ என்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? ஆமென். டேய் அங்க ஸ்டேஜ் கிட்ட போய் எல்லாரும் அவன் கசின்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாடலை பாடும்படியாக நான் முன்பாக அழைத்தேன். call upon all the cousins of Santosh Daniel to tribute a song to him. நல்லா வாசிச்சு இப்போ என்ன பார்க்குறாரு பாரு அவர். கொல்லாதவரே
ஆண்டவருக்கு thanks சொல்லுங்க. From all the thousands. இப்பொழுது நமது சாமியல் சரண் அவர்களை 1 தெசலோனியர் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 13 18 வரைக்கும் ஒரு பகுதியை வாசிக்கும்படியாக தெரிவித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 தெசலோனிக்கர் 13 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் தொடங்கி 18 முடிய. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைத்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களானால் மற்றவர்கள் போல துக்கித்து அறிவிலாததற்கு எனக்கு மனமில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுகிறார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு நாம் நித்திரை அடைந்தவருக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூடவே இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கேட்பீங்கள். ஆமென். நன்றி சகோதரனே. We have another testimony from our cousin Abhi Surjit. I call upon Sister Abhi to give a testimony about Santosh death. சந்தோஷ் பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்கு. பட் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். பட் சந்தோஷ் அவங்களோட பர்த்டே இருக்கு. பட் அவங்க இல்லை. நாங்கள் ரியலாக அவங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாங்கள் வந்து 11 members ஃபேமிலியில் நாங்கள் சின்ன பசங்க. ஈச் பர்சன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தேன். ஈச் பர்சன் நான் எங்கள் அக்காவுக்கு எங்கள் அண்ணா இருக்காங்க துபாயில். ஒன்று எங்கள் மாமி பசங்களுக்கு பிரார்த்தனை எல்லாருக்கும். எனக்கு வந்து சந்தோஷ் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னால ஏற்க முடியலாம். வீட்டில் ஒரு சின்ன விஷயம் கூட இமீடியட்டா எனக்கு ஃபோன் பண்ணிடுவான். என் அக்கால கூப்பிட்டு பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. இமீடியட்டா ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்குவோம். நான் வெளியில இருக்காங்க. சரி வெளியே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிடுமா. இல்லை அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி நான் இமீடியட்டா வரேன்னா சரி நான் வந்துட்டு டயர்டாக படுத்துருவேன். வந்துட்டு டோர் கூட தர மாட்டான். தட்டு கூட மாட்டான். ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டு யாருன்னா இருக்கீங்களான்னு தெரியும். நான் வீட்டில் இருக்கிறேன்ட்டு வேணும்னு கேட்குறது. யாருன்னா இருக்கீங்களான்னு அந்த சவுண்ட் தருவான். ஹோய் ஹோய். எனக்கு இப்போக்கும் அந்த மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது அந்த வேர்டு. நாங்கள் 2 பேரும் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு என்ன ஒரு கஷ்டம் ஆனாலோ என்ன ஒரு இது இருந்தாலும் நான் இமீடியட்டாக சந்தோஷத்தை ஃபோன் பண்ணுவேன். மகைங்கடா இருக்க எனக்கு இப்படி இருக்குன்னா இமீடியட்டாக வீட்டுக்கு வருவோம். இமீடியட்டாக வந்து ரோடுன்னு கூட பார்க்க மாட்டோம். 2 பேரும் நாங்கள் ஹக் பண்ணிக்குவோம். யாருன்னா நினச்சோமே நான் நினைக்கிட்டு வந்து நாங்கள் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அவன் எனக்கு கந்துச்சு விடுவான். அவன் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுவான். டாமினோஸ் கடை எல்லாம் வேலை பண்ணியிருக்கான்.
அப்புறம் டோனட் கடையிலலாம் வேலை பண்ணியிருக்கான். டோனட் கடையில் வேலை பண்ணிட்டு செஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவோம் 1 o'clock 2 o'clock. டோனட் செஞ்சுருக்கேன், நான் ஸ்கூலுக்கு செஞ்சுருக்கேன், நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். இவனுக்கு வாங்க சொல்லுவோம், ஃபோன் பிக் பண்ண மாட்டேன், சந்தோஷம் தூங்கிடுவேன். ஒரு டைம் செஞ்சுட்டு எத்தனை வந்துட்டு என்கிட்ட கொடுத்தோம். நான் செஞ்சு சாப்பிட்டு அரசமாக கூட பிரகாசத்தை கூட செஞ்சு எத்தனை வந்து கொடுத்தோம். ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது எப்பவுமே சந்தோஷம் கால் பண்ணுவேன். கால் பண்ணிட்டு எங்கடா இருக்கிறவங்க என்னடா பண்ணுற சாப்பிட்டியா எப்பவுமே நான் கேட்குவேன். ஆனால் இப்போ போய் எனக்கு ஒரு 1 month ஆயிடுச்சு. 1 month ஒரு 3 weeks தான் நான் வேலைக்கு போவேன். ஃபோன் பண்ணும்போது கூட யாருமே இல்லை, நான் ஒன்றே லோன்லியாக ஃபீல் ஆகும். ஒரு டைம் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவேன். ஒரு டைம் சந்தோஷம் இல்லைன்னு ஃபீல் ஆகும். நான் எங்கே போனாலும் ஒரு இன்டர்வியூ ஆகட்டும் இல்லை எங்கே போனாலும் நான் சந்தோஷம் ஃபோன் பண்ணிட்டு நான் இன்டர்வியூ போகிறேன்னா என் கூட வாடாடுவேன். இம்மிடியட்டாக அவங்க தூங்கிக்கிறவங்க ஏஜ்டு ரெடி இம்மிடியட்டாக வருவான், பார்க்கவே மாட்டான். இல்லை எனக்கு இன்னும் வேலைக்குது அவங்க வேலைக்குது நீ எதுவுமே சொல்ல மாட்டான். அவங்க கூட நான் வருவேன்ட்டு வருவான். நானும் அவனும் எனக்கு இன்டர்வியூ இருக்குது மானியத்தான் போய்க்கிறோம். கிட்ட 2 hours எனக்கு சாப்பிடாம வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம். பெஸ்ட் பிரதர் இருக்கும், பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கும். எனக்கு எல்லாமே அவன் இப்போ ஹாஃப் பிரத் இது என்னோட சைடு. எனக்கு இப்போ அவன் இல்லைன்ட்டு எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆகுது. நான் எப்பவுமே சிக்காயின்னு இல்லை, எனக்கு அவன் இல்லைன்ட்டு சிக்காயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலாம் கழிச்சு எனக்கு சந்தோஷம் இல்லைன்ட்டு. ஒரு டைம் எனக்கும் எப்பவுமே சண்டை நடக்காது. ஒரு டைம் சண்டை வந்துச்சு, டான்ஸை பசங்க நல்லா பேசாதான்ட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். டிவியை பார்த்துக்கிறான். நான் சொல்கிறேன் எங்கள் மம்மிக்கு, நான் சொல்லிட்டு வரேன் இருக்குடா பெருசாகிக்கிறேன் நீ சொல்லிட்டு நான் வரேன். மம்மி கிட்ட சொல்லியிருக்கிறேன், மம்மி அவன் பார் மம்மி என்னை பார்த்து பேசுறேன்னு கட்டுக்கிறோம், என்னை பார்க்கவே மாட்டேன். எனக்கு அவ்வளோ கோவிச்சு அவன் மேலே. இமீடியட்டா 2 நாளுக்கு தாசப்பா சொல்லிட்டு 2 நாளை கால் பண்ணிட்டு தம்பி கிட்ட பேசணும்யா அவ்வளோ தங்க வீட்டுக்கிட்ட வந்து நிற்கணும். அதெல்லாம் நான் அவ்வளோ மிஸ் பண்றேன். லாஸ்டா என்கிட்ட வந்து வேர்ட் சொல்லிட்டு போனான். அவன் சாமத்துக்கு 2 days பேக் வந்து இந்த வீட்டுக்கிட்ட ஜுரம் அவனுக்கு அவனால முடியல. ஜுரத்துல வந்து என்கிட்ட நான் சீசன் மோமோஸ்ல ஆர்டர் போட்டுட்டு வந்தேன். நான் அப்படியே அவனை பார்த்துட்டு போக வந்தேன். டேடி வந்து பைப் போட்டுருந்தாரு, டேடிக்கு கட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போனேன். லாஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன், நான் உனக்கு பையன் பார்க்குறேன், நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் லாஸ்ட் அவனோட வேர்ட். எதுக்கும் நான் பேசினேன். ஃபோன் பண்ணிட்டு நான் சொன்னேன், இவரை நேற்று ஏன் நைட்டில் சுற்றிங்கிற வீட்டுக்கு போடான். நான் என்ன சொன்னாலும் கேட்குவான். இப்படி பண்ணாதம்மா, இப்படி பண்ணாதடா, இப்படி ஒரு சுத்தாத நைட்டு இருக்கான். சரி நான் சுத்த மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன்மா. நான் லாஸ்ட் டைம் எனக்கு பிரார்த்தனை ஏஞ்சிக்கு ஒரு வீடியோ வச்சிருக்கான், நான் அதை பார்க்க கூட இல்லை. அவன் டெத் ஆகிட்டு இருக்கதான் நான் அந்த வீடியோவே பார்த்தேன். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஹேபிட்? இமிடேட்டிங் மை சிஸ்டர், திஸ் இஸ் தி எண்ட். ஒரு விஷயம் சந்தோஷம் என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டே இருப்பான். எதுக்கு ஒரு வார்த்தை நியாயத்தை சொல்றேன், எதுக்கு இப்படி சொல்றேன்னு ஒரு வார்த்தை பேச மாட்டான். யாரு என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டே இருப்பான். எங்க வீட்டு உரிமையோட வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுவான், சாப்பாடு எடுத்து போட்டுக்கன்னு நான் சொல்லுவேன், சந்தோஷ் நீ எவ்வளோ சாப்பிட்டு பிரகாஷம் கொஞ்சம் வச்சிருவான்னு சொல்றேன். சரின்னு கூட சொல்ல மாட்டான். போட்டு குழம்பு சூட் பண்ணிட்டான்னே போட்டு சாப்பிடுவான். எங்க வீட்டுக்கு 2 months ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான். வந்து அந்த சோஃபால உட்காந்து ஏஞ்சிக்க கூட மாட்டான். எங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த சோஃபா பார்க்கும்போது பெட்ரூம்குள்ள இருக்கும்போது கூட அவன் எங்களை பார்க்கறது அவ்வளோ மிஸ் பண்றோம். சந்தோஷம் நான் அவ்வளோ மிஸ் பண்றேன். சந்தோஷம் Sister Lydia, I call upon Sister Lydia. She will say something about Santosh Prabhu. I'm here to share something words about my brother. As we know, he's no more.
course, we always have a special place in everyone's heart. And yeah, we do miss him a lot. From young age, we both have been grown up together. Like, we shared things, we played together, we had a lot of, we shared a lot of things when we were young. And it's been just very few months, just for me and for him, very few months difference. So he's 20 today, and we really miss him a lot. So the bonding between me and him, as recently, we were not that close recently, but he came in search of his office, and we both were sitting together. We had a great fun, and in some conversation, he just told all what he was going to actually, and he told me because of his bad influences and because of his relationship and addictions, and he wanted to come out of it. He wanted to come out of it, but it is hard for him to come out of it. So one thing I can do is tell him to come to church, because God may just one day God will change it. So I said, Santosh, and surprisingly he did come to church, and he came, and in our church we have an hour before prayer. So when I told him to come, he obeyed and he came. I forced him so much to come, and I saw him sitting, and he asked what you want me to do here. I said, just sit and pray. He said, I don't want to pray. So one thing I told him that having prayer is nothing but having a conversation with God, and having a conversation with God is something very special and very special. So you just tell what you're going through to God, because He's the only one who's going to going to guide you and who's going to be always with you. So I was a person whenever I need him, I make sure something I put it inside him to come out of addictions and wrong things. As I have seen my brothers and seen him, he's completely different than them. Going with his friends, he says a lot of bad influences. He is being bad. So I always wanted. So whenever I get a chance, I make sure, I share a small word of God. And he'll be like, hey, Lydia, always advise me. And I'll be like, that is the time I get with him. It's very busy to get him. He's very busy. So it's very hard. Whenever I get him, I make sure we talk and we have fun, and we share some special days. But all of a sudden, a night where he came home crying, and I asked what happened. He said, Santosh met with an accident. And I had last hope. I said, God, you move in that place. So I had hope that God will. It's just an accident. It's not big to our God. So I said, God, I know you work in that place. That's all we prayed. And Angel was literally filled with tears, and she was crying. And I don't know what to do in my point. So I started consoling her, being with her. And after a few minutes, I heard that he's no more, which really broke so much. It broke me so much. And when she saw the message, and it was very hard for her. The way she's crying, I came to know the true pain that brother is no more and she's all alone, because I know how hard that pain is. And it was very hard. She was like, I want my brother, Lydia, I want my brother. She's crying, and it was really very hard for me to handle that, because that night was something which was just every night. But that was really very hard. And one Wednesday I saw him, and next Wednesday I'm seeing that he's no more. It was very hard for our family, and I went, and the last time I saw him was in the rice box, and I saw it, and was literally crying so much. Who hugged me, and she said, see, he didn't obey you. You constantly keep messaging him, come. And in Tricky, where I used to call Rita and tell, wake him up and send him. I was like, so much behind him, and I really missed him so much. And I only have one request: everybody keep Santosh and Swami in your prayers. Thank you. Thank you so much again. And finally, I call upon Yana Prakash to sing a song. பாடலை நாம் கத்தரை மகிமைப்படுத்துகிறோம். நேரத்துக்கு ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 34 ராஜா கத்தரை நான் காக்கும் போத்திருக்கிறேன். அவர் புதிய போதும் என் வாயிலிருந்து
பாடலை பாடி உம்மை பாடாமல் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க முடியாதையா, உம்மை பாடாமல் என்னால் முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, இயேசையா, என் இயேசையா, உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க முடியாதையா, உம்மை பாடாமல் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா. எளிமையானவன் சிறுமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் மறந்து போனேன். என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்திரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்திரே, அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. உம்மை பாடாமல் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க முடியாதையா, உம்மை பாடாமல் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க நான் முடியாதையா. மனுஷன் பார்க்கிற வண்ணமா நீ பார்ப்பதே இல்லை, பச்சை பாருமே எதுவுமே உன்னிடம் இல்லை, யாருமே நீ அற்பமாய் பார்ப்பதே இல்லை. இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, விழுந்து பாராமல் அணைத்து கொண்டீரே, இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, விழுந்து பாராமல் அணைத்து கொண்டீரே, அன்புக்கு ஈடே நிலப்பா, உன் இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா, உன் அன்புக்கு ஈடே இல்லையப்பா, உன் இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா. உம்மை பாடாமல் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் இருக்க முடியாதையா, உம்மை பாடாமல் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா. இங்கிருந்து பிரசங்க ஆரம்பிக்கலாம் தான் யோசித்தேன். ஆகிலும் நம்ம தேவ சகாய் தாஸ் அவர்கள் சில வார்த்தைகள் அவருடைய பயணத்தை பற்றி பேசும்படியாக அவர் முன்பாக அழைக்கிறேன். செய்துமாக எல்லாருக்கும் சொல்றது ஒன்று தான். பசங்க வந்து எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப கண்ணு மனசுக்காரன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இங்கே வந்துக்கிற வாலிப பசங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். உங்கள் அப்பா உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் ஒரு வாட்டி அவங்க திரும்பி பார்த்துட்டு போவோம். நான் இது வரைக்கும் யாருக்கும் தொந்தரவு கொடுத்தது கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். எப்படி சொல்றதுன்னா, சின்ன வயசுல எங்கள் அம்மா வந்துட்டேன். ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி டஃப்பான மூமெண்ட். எனக்கு எல்லாத்தையும் தாங்கி வந்து என்ன. ஆனால் எனக்கு என் பையன் வந்து ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு சர்ச்சுக்கு வர பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. ஆனால் ஒரு விஷயத்துக்கு வந்து நின்று சந்தோஷத்துக்கு ஒரு வாட்டி கண்ணு கடி இருந்துச்சு. அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு ஒரு சர்ச்சில் போட்டு நான் உனக்கு ஒப்பு கொடுத்துட்றேன், உனக்கு உண்மையாக இருக்கிறேன்னு தான் நான் நின்னேன். எல்லாமே நல்லதாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம், பசங்க வந்து நம்ம பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம எந்த வார்த்தையிலையும் பசங்களை செத்துடு, நீ இருக்காத, போயிடு சொல்லாதீங்களோ,
சில பேர் வார்த்தையை வந்து கடவுள் டக்குன்னு பிடிச்சிக்குவார். ஏன்னு சொல்றேன்னா, இது வந்து எனக்கு வந்து நடந்து மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, என் பையன் 2 நாள் இல்லாத இருக்கும்போதே எனக்கு என்னவோ தோணுது. அது வந்து ஸ்ட்ராங் ஆக்குறவங்களுக்கு வீக் ஆயிட்டாங்கன்னா என்ன தோணுதுனாக்கா, இப்போ நான் யாருக்கு சுரக்கிறேங்க, எதுக்குமே இல்லை, பதிலே இல்லை. போய் டாக்டர்கிட்டயோ நீங்க நான் எல்லாம் பண்ணேன். அதான் சொல்றாங்க பாருங்க, சில பேர் வந்து நம்மளை தள்ளி விடுவாங்க. அந்த முடிவு இல்லை, நம்மளுக்கு இது இல்லை. அதுக்கு தான் சொல்றேன், சேஃப்டியா போங்க, சேஃப்டியா வாங்க. ரொம்ப எவ்வளோ எப்படி சொல்றதுனாக்கா நம்மளால சொல்றதுக்கு ஆக மாட்டேங்குது அந்த விஷயத்த. என்கிட்ட நல்லா பேசிட்டு என்கிட்ட வாங்கிட்டு போற காசு. ஆனா என் பையன்கிட்ட இது வரைக்கும் நான் எனக்கு பண்ணனே எதுவுமே கேட்கல. இந்த நீதி நான் இன்னும் சொல்றேன், நான் அவங்ககிட்ட வாங்கினது ஒரே ஒரு ஆசைப்பட்டிருந்தேனாக்கா, ஒரு வேளை சாப்பாடு அவன் பேமெண்ட்ல வாங்கி நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். பேராசைப்படல, எதுவுமே பண்ணல. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேனாக்கா எனக்கு தான் தெரியும். வாலிப பசங்களுக்கு அதான் சொல்றேன், உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டுகிட்டலாம் இருக்கணும். வீலிங் பண்றியோ என்ன பண்றியோ, ஆனா பண்ணும் போது உங்க அப்பா அம்மாவை நினைச்சுக்கோ. ஆனா சொல்ற பாப்பா, எனக்கு வந்து 48 வயசு ஆகுது. இந்த டைம்ல தான் என் பையன் வந்து என் கூட நிக்கணும். நான் எழுந்துக்கிறேன். ஆனா கடவுளுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம், நீ கொடுத்த நீ எடுத்துக்கணும். அதுக்கு மேல என்கிட்ட பதில் இல்லை. ஆனா நான் இன்னும் பைத்தக்காரமா நிற்கிறேன். எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? நான் யாருக்குன்னா என்ன பண்ணியிருந்தாதான் நம்மளுக்கு நடக்கணும். நான் எதுவுமே பண்ணாத இருக்கும்போது எனக்கு நடந்துச்சு. ரொம்ப கேள்விக்குது. அந்த கேள்விக்கெல்லாம் சில பதில் வந்து பைபிள்ல இருந்து கேட்டுச்சு. ஆனா எனக்கு அழுவ முடியும். அது அழுவது அவனுக்கு பிடிக்காது. சில விஷயம் அவனுக்கு பிடிக்காது. டேடி இப்படி இருக்காத, இப்படி பண்ணாத ரொம்ப சொல்லுவான். அதே மாதிரி அப்பா அம்மா கூட சில பசங்க சொன்னாலும் கேளு, அவங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. ஆனா நீங்க அவங்க கிட்ட அன்பா பேசி அன்பா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளை உங்க கையில. எனக்கு நடந்தது கடவுள்கிட்ட வேண்டது ஒரே ஒன்று தான், எனக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்கக்கூடாது, என் விரோதிக்கு கூட நடக்கக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுறேன். சயின்ஸ் இந்த நேரத்துக்கு கடவுளுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. வித்தியாசமான பிரசங்கங்கள் உண்டு. இந்த நேரம் உங்களுக்கு நான் உபதேசிக்க நான் வரல, ஆகிலும் சில வார்த்தைகளை சொல்லவும் ஊக்குவிக்கவும் இந்த குடும்பத்தின் மூலியமாக அருமையான சொல்றத சந்தோஷ் சேனல் மூலியமாக பேசும்படியாக இறைவன் தந்த அந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருக்குள்ளே நிச்சயமாக வினோதமான கேள்விகள் உண்டு. ஏன் 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 இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கமே, கர்த்தர் காப்பாத்திருந்தா நல்லா இருந்திருக்கமே, டாக்டர் நமக்கு ஏதாவது சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தானே அப்படின்ற ஏராளமான வார்த்தைகளோட வித்தியாசமான எண்ணத்துவாரம் உள்ளவர்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க கேட்கிற எல்லா கேள்வியும் நியாயமான கேள்வி. ஆனா இறைவன்களை கேட்க முடியுமான்றதான் இந்த வேளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் தந்தரும் அவர்தான், உயிரை எடுக்கிறவரும் அவர்தான். தேவனுக்கு கர்த்தர் தாமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழும்படியாக எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பத்தை கற்றுத் தருகிறார். மனுஷனுடைய பெரிய எதிரி ரொம்ப நாளா நினைச்சிருந்த பாவம் சொல்லி இல்ல கர்மம் என்ற வார்த்தை. ஆனா மனுஷனுடைய பெரிய எதிரி தன்னுடனே இருக்கிறான், கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு என்ன செய்கிறான்னு பாத்தீங்கன்னா, இந்த சரீரத்தை விட்டுட்டு அவன் முன்னால கடந்து போகிறவனாக அவன் போய்விடுகிறான். சோ மனுஷனுடைய பெரிய எதிரி மற்றவர்கள் அல்ல, மனுஷனுடைய பெரிய எதிரி மரணம், மிருத்யு. அதுதான் உலகத்தில் இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தாக இருக்குது சொல்லி நாம் பார்க்கிறோம். நானும் வித்தியாசமான பிரசனத்துடைய துவாரங்கள் உண்டு. நான் ஒரு பிராமண குடும்பத்தில் வெளியே வந்தேன். ஸோ ஒரு வித்தியாசமான முனையிலிருந்து நான் பேச முடியும். ஆகிலும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஜனங்களுக்கு பேசும்படியாக ஆண்டவர் தந்த ஒரு கிருபைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் சொல்கிறது, ஒரு இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்துல நீங்கள் விசுவாசமா இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. வேதத்துல நீங்கள் வாசிக்க பார்க்க போகும்போது, இந்த முதலாவது மனுஷன் ஆதாம்ல இருந்து இந்த 10வது தலைமுறையாக நோவா வரைக்கும் பார்க்க போகும்போது
இதெல்லாம் பெரிய பிரளயம் வரத்துக்கு முன்னால, ஃப்ளட் வரத்துக்கு முன்னால பார்க்க போகும்போது அவர்கள் எல்லோருமே தீர்காயுசோட அவர்கள் வாழ்ந்தாங்க. நீங்க கேட்கலாம் தீர்காயுசுன்றது என்னன்னு சொல்லி பார்க்க போனா, ஆதாம் என்ற அந்த மனுஷன் ஏறத்தாழ 930 930 இயர்ஸ் அவன் வாழ்ந்திருக்கிறான்னு சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுது. அதோட அப்படியே வந்துட்டு இருக்கிற நிலையில இன்னொரு மனுஷன் மெத்துசலாம் சொல்கிறவர் 969 இயர்ஸ் வாழ்ந்தான்னு சொல்லி பார்க்க கேட்கிறோம். ஜெரார் அப்படின்ற இன்னொரு மனுஷன் பார்த்து கேட்டீங்கன்னா 962 இயர்ஸ் பார்த்து கேட்கிறோம். லாமெக் என்ற இன்னொரு மனுஷன் பார்த்தீங்கன்னா 777 இயர்ஸ் வாழ்வதை பார்க்கிறோம். ஏனோக் என்ற இன்னொரு மனுஷனை பார்க்க கேட்கும்போது 365 ஆண்டுகள் அவன் வாழ்ந்து அதுக்கு பிறகு அவன் காணாத போய்விட்டான் சொல்லி கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டான் சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்கிறோம். அந்த தலைமுறையில கடைசியாக நீங்க வாசிக்க கேட்கும் போது நோவா என்ற ஒரு மனுஷனை பத்தி பார்க்கிறோம். அவர் 950 வருஷம் 950 இயர்ஸ்ங்க. சோ ஜெனிசிஸ்ல இருந்து நீங்க கரெக்டா நீங்க வாசிக்க 5ஆம் அதிகாரத்துல இருந்து 10 வரைக்கும் நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா மனுஷர்கள் தீர்காயுசோட வாழ்ந்திருக்கிற கதையுடைய நுணுக்குகளை நீங்க தெரிந்து கொள்வீங்க. இந்த பெரிய ஃப்ளட்டுக்கு பிறகு இது வித்தியாசமான புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஃப்ளட்டுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் இந்த 900 இருந்து 120க்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சோ ரொம்ப பிரசித்தி பெற்ற மோசே என்ற ஒரு தாசன் அவர் தன்னுடைய எழுத்துல சங்கீத புத்தகம் 90ஆம் சங்கீதத்துல இப்படியாக அவர் எழுதுகிறார். இவருடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியாக 80 இருந்தாலும் கூட அதோட மேன்மையானது வருத்தமும் சஞ்சலம் சொல்லி அவர் எழுதுகிறார். பாருங்க 900 இயர்ஸ்ல இருந்து என்னதுங்க இந்த மோசே எழுதின மனுஷன் 120 இயர்ஸ் வாழ்கிறாரு. ஆனா அவருடைய எழுத்துல அவர் சொல்லும் போது மனுஷன் 70 இயர்ஸ் தாங்க இருப்பாங்கன்னு சொல்லி. முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா 3 பதோனிகள் 3 காரியங்கள் இன்னைக்கு மனுஷ மத்தியில மாற்றப்பட்டிருக்குது. முதலாவது நாம் சுவாசிக்கிற காற்று இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்குது. அடுத்தது நாம் குடிக்கிற தண்ணி என்னவா இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு பாட்டில் வரைக்கும் வந்துருக்கு. இப்போ இங்க கொஞ்ச நேரம் உட்காரும் போது எங்களுக்கு கொஞ்சம் பாட்டில் என்ன கொடுத்தாங்க, மொண்டு குடிக்க வேண்டிய நாம் இப்பொழுது கிள்ளி குடிக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுறாங்க பாருங்க. அந்த மாதிரி பாட்டில் நீங்க குடிச்சிருக்கிறோம். மூன்றாவது நாம் சாப்பிடுகிற உணவை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நல்லா தீர்க்காயுசால ஹாஸ்பிட்டலுக்கு நேராக நம்மை கொண்டு போகிறது. ரொம்ப ஆச்சரியமான காரியம். இந்தியா வந்துட்டு என்னதுங்க ஹார்ட் டிசீஸ்ல நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அடுத்ததாக டயபெட்டிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. நான் உட்கார்ந்து யோசித்து கொண்டு இருந்தேன், என்ன பாரத தேசம் அவ்வளவு சர்க்கரை சாப்பிடுற ஜனங்களாக மாறிட்டாங்கன்னு சொல்லி. சர்க்கரைக்காக வந்திருக்கிற வியாதி அல்ல. இப்ப சொன்னார் பாருங்க, ஆதங்கம், டென்ஷன், பசங்க கொடுக்கிற டென்ஷனால என்ன பண்ணுங்க வராத வியாதி கூட நம்ம வீட்டு வாசலை தேடி வருகிறது. இப்போ 3வது ரொம்ப ஹையா போயிட்டு இருக்குது, கேன்சர் போயிட்டு இருக்குது, ஹையஸ்ட் இன் இந்தியா. இப்போ நான் கடந்த சில வாரத்துக்கு முன்பாக இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் மற்ற ஹெல்த் கேர் சென்டர் மூலமாக கேள்விப்பட்டது, பெங்களூர் HIV நம்ம 1 இடத்துல வந்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவே பாத்தீங்கன்னா வாலிபர் மத்தியில HIV என்னவா இருக்குதுங்க, நம்ம 1 ரேங்கிங்ல இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் நீங்க அதுதான் வந்துட்டு சோஷியல் நார்ம்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல பேசப்பட்டுகிற ஒரு பேச்சு பொருளாக இன்னைக்கு மாறிச்சு. ஜனங்களுக்கு அவருடைய ஐடென்டிட்டியை எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய வாழ்க்கை தரங்கள் வாழணும், நம்ம அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடுகள் தீர்காயுசா வாழணும்னு சொல்லி சாப்பிட்டோம். ஆனா இன்றைக்கோ அந்த சாப்பிடுகிற உணவே நமக்கு என்னவா மாறிடுச்சுங்க, விஷமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல இறைவன் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நூலை போல் பிடித்து வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே உட்கார்ந்து சந்தோஷ் டேனியலுடைய இந்த நன்றி ஆராதனை கூட்டங்கள் மத்தியில தேவனை கர்த்தர் தாமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரை அழைத்து வந்ததற்காக நன்றி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இண்டிவிஜுவலாக ஆண்டவர் ஜீவனையும் நோக்கத்தை purpose. Nobody is here without purpose. எல்லாருக்குள்ள ஒரு நோக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். Everybody is a fighter. எல்லாருமே யுத்த களத்துக்குள்ள யுத்த வீரர்கள். நம்முடைய வாழ்க்கையை நீங்க சற்று சிந்தித்து பார்க்க போகும்போது நம்முடைய வீட்டு இல்லைன்னா நம்முடைய வித்துகள் இந்த பூமிக்கு நான் வரத்துக்கு முன்னால என்னோட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விந்துகள் சண்டை போட்டிருக்குது. அந்த சண்டையில நான் தான் மோதிட்டு முன்னால வந்து இன்னார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். சோ என்னோட துவக்கமே பார்த்தீங்கன்னா
சாதாரணமாக வரவில்லை. என் துவக்கமே பார்க்க போகும்போது என்னுடைய கூட பிறந்தவங்களோட என்னங்க, ஒருவேளை அவர்கள் முந்திட்டு இருந்தா நான் இந்த இடத்துக்கு ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது. நீங்களும் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆகிலும் நாம் தாயை கருவில உருவாக்குகிற அந்த ஸ்தானத்துல நாம் மோதி இருக்கிறோம், முன்பாக போயிருக்கிறோம், கருவடைகளில் நாம் ஓடி வந்திருக்கிறோம். So God has got a purpose in your life. So nobody is a function person over here. யாருமே தற்செயலாக இந்த பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம் அல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எந்த மனுஷன் வினையை விதைக்கிறானோ அந்த மனுஷன் நன்றாக ஒரு கனியை அவன் ருசி பார்ப்பான் என்ற ஒரு ஆதங்கம். இப்ப சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, எனக்கு அவன் சம்பாதித்து வரணும், அவன் இப்படியாக இருக்கிறவன் அல்ல, அவன் இருக்கிற நாட்களில அவனுடைய ஊழியத்துல அவன் செய்த வேலை பணியிடத்துல நான் ஒரு வேலை உணவை சாப்பிடுன்ற ஒரு அல்ப ஆசை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு ஆசை நம்முடைய பெற்றோர்கள் நம்ம மேல என்ன பண்ணிருப்பாங்க, வைத்திருப்பாங்க. No child is lost. ஒரே ஒரு பிள்ளையும் லாஸ்ட் ஆன பிள்ளைகள் அல்ல, ஒரே ஒரு பிள்ளைங்களும் ஃபெயில் ஆன பிள்ளைகள் அல்ல. ஆகிலும் நீங்க பெற்றோராகி நாமோ அவர்களுக்கு டைரக்ஷன் காமிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், யங் ஜெனரேஷனுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லப்படினா எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்காதீங்கன்ற. The sweet 16 has become sweet poison of marriage. அவர்கள் 16 வந்த பிறகு அவருக்கு மேல இருக்கிற 2 கண்ணல்ல வீட்டுல இருக்கிற எல்லா கண்ணும் அவங்க மேலதான் இருக்குது. எந்த தெருவுல போனா அவங்க பசங்க பாருங்க சுத்திட்டு இருக்காங்க. எல்லாருடைய கண் அந்த பிள்ளைங்க மேலதான் இருக்குது. அவங்க எடுத்துட்டு போய் ஒரு வீட்டுல சேர்க்கிற வரைக்கும், ஒரு காரியத்துல சேர்க்கிற வரைக்கும் உலகம் ஜனங்க பேசுகிற எல்லா காரியங்களையும் காதலை கேட்டு அவங்க எப்படியாக ஒரு நல்ல கருத்துல வாழ்க்கையில ஏதோ ஒரு குட் திங்ஸ்ல அவர்கள் வரணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோங்க அவர்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் தீவிரவாதி மத்தியில போராடவில்லை, தேசத்தின் மத்தியில போராடவில்லை, அவருடைய சொந்த வீட்டுக்குள்ள ஒரு சைலண்ட் போராட்டம் தினந்தோறும் போயிட்டு இருக்குது. வாலிப பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுங்களா? இன்னைக்கு மோர் தென் பேரண்ட்ஸ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிட்டாங்க. மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற கேட்ஜெட் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல நான் எப்போதுமே பிரசங்கிக்கும் போது சொல்வேன், சின்ன வீடா இருந்தது ஆனா ரொம்ப சந்தோஷமா வீடாக இருந்தது. இன்னைக்கு ரொம்ப பெரிய வீட்டுக்கு நாம போயிட்டோம், ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. அவர்களை கூப்பிடுறதுக்கு சாப்பாடு தான் கூட முடியும். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு ரூமுக்கு எடுத்து வந்து கொடுத்துருங்க மம்மி, சாப்பாடு என்ன பண்ணுங்க எங்க ரூமுக்கு எடுத்து வந்து கொடுத்துருங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு நம்மளோட பிள்ளைகளை நாம் பள்ளி இருக்கிறோம் பாருங்க. ஆகிலும் பறவை கிட்ட கற்றுக்கொள்ள விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள், மிருக ஜீவத்துக்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களிடத்தை கற்றுக்கொள்ள விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள். அவைகள் எல்லாம் 5 அறிவு பிராணிதான், ஆனா அவைகளிடத்தில் கற்றுக்கொள்ளத்தக்கதாக ஏராளமான காரியங்கள் இருக்குது. நாம் கற்றுக்கொண்டதை போல நாம் காணப்படுகிறோம், ஆனா கற்றுக்கொள்ளாதவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலருடைய காதுகள் எப்படி ஆச்சு பாத்தீங்கன்னா கேட்க முடியாத காதுகளாக. So please don't give me advice, please don't teach me, I know everything, எனக்கு எல்லாமே தெரியும், இதெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க, I just need money, give me money, இப்படின்ற ஒரு ஆமிஷம் தான் நீங்க ஜனங்க வச்சிருக்கீங்க. So how we expect அவர்கள் அப்துல் கலாமை போல, மதர் தெரேசா போல, மகா சக்கரவர்த்தியை போல அவர்கள் எப்படி நம்ம மாற்றணுமோ அவர்களை திணித்து கொண்டு இருக்கிறோம். This is never going to happen. And it's never going to settle all the problems of the youngsters. Sit and spend a lot of time with them. நீங்க parents கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை, we watch more TV, we are into more phone. நேற்று தினத்துல இன்ஸ்டாகிராம்ல ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நான் பூரித்து போனேன், ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு 5 years boy அவங்க மம்மியோட போன் எடுத்துட்டு 65 inch டிவி ஆர்டர் பண்ணிருக்கான். வீட்டுக்கு வந்து பிறகு அவங்க அம்மா எடுத்து போட்டோ காமிக்கிறாங்க. எப்போ ஆர்டர் பண்ண இதுனா, மம்மி நீங்க சீரியல் பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் எதுவுமே பண்றதுக்கு எனக்கு இல்ல மம்மி, நானும் ஒரு டிவியை ரூம்ல போட்டுன்னு சொல்லிட்டு உங்க போன் எடுத்து தான் நான் ஆர்டர் பண்ணேன். எப்படியா பின் நம்பர் தெரியும்? அது பெரிய உலக சாதனையா? நீங்க பிளிங்கிட்ல ஆர்டர் பண்ணதெல்லாம் பார்த்தே இல்ல, அதே ஆர்டர் தூக்கி என்ன பண்ணாங்க பிளிப்கார்ட்ல போட்டேன், வந்துச்சு பாருங்க 65 டிவி. Think about the time that we are spending with our children. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கிட்ட தன்னுடைய பெற்றோங்க அதிகமான நேரத்தை செலவழிக்கணும். Talk to them personally. அவங்க எந்த பிரச்சனையில போய் கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட தயவு செய்து உட்கார்ந்து பேசுங்க. பாருங்க, கெட்டு போகிறதுக்கும்
நாம தான் காரணம். அவர்கள் நல்லா இருக்கிறதுக்கும் நாம தான் காரணம். சிலர்கள் அவர்கள் ஹீரோவா வச்சிட்டு இருக்காங்க. யார? வில்லன்களை அவர்கள் என்ன வச்சிட்டு இருக்காங்க? ஹீரோவா வச்சிட்டு இருக்காங்க. அவங்க வீலிங்க தூக்குறாங்க, நானும் வீலிங்க தூக்குறேன். அவங்க உடைச்சாங்க, நானே உடைக்க போறேன். அவங்க இந்த வீட்டை வந்துட்டு இப்படி உடைச்சாங்களா, நானும் இப்படி உடைக்கிறேன். இந்த வில்லன்களா இப்ப அவங்களுக்கு என்ன வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, என்னங்க ஹீரோ ஆயிட்டாங்க. ஹீரோங்களா ஜீரோவா எங்க ஒரு உட்கார்ந்து. சோ நீ செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இம்பாக்ட் கொண்டு வரும், கண்டிப்பா கொண்டு வரும். If your child is going wrong, டைமோட இல்ல, சிஸ்டமோட இல்லன்னு சொன்னா, please sit with them, talk with them. நான் அந்த பிராயல எல்லாம் வெளியே வந்திருக்கிறேன். வேறத்தால கிட்ட 56 தேசத்து உலகத்தை சுத்தி இருக்கிறேன். From a very youngster. என்னுடைய ஃபாதர் ஒரு YMCA போர்டிங் ஸ்கூல்ல வந்துட்டு படிச்சவர். வீட்டுல 11 சில்ட்ரன்ஸ்ங்க. மாடனுடைய மனைவியோடைய பாவனை உட்கார்ந்து போய்த்து கொண்டிருந்தான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது அப்பா அழுது சொல்வார், எங்க அப்பாவுடைய அன்பு என்னன்னே தெரியாதுன்னு சொல்லுவார். 10th ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டு தான் போய் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லுவார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் பேண்ட் போட்டுட்டு போனாங்க, நான் ப்ளோயர் போட்டு தான் நான் போயிட்டு எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்தேன். ஒரு பப்ளிக் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவர் அமெரிக்காவுக்கு டிராவல் பண்ணார். அவருடைய வாழ்க்கையில ஆம்பிஷன் இருந்தது, எப்படியாவது நான் முன்னால வரணும், வாழ்க்கையில சாதிக்கணும். அவர் எங்களுடைய வாழ்க்கையில வரும்போது நிறைய காரியங்களை கற்றுத்தந்தார். நீங்க நினைக்காதீங்க பாஸ்டர் பிள்ளைங்க ரொம்ப ஒழுக்கமாகவும் ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப ஹை இதுல இருப்பாங்க, தயவுசெய்து நினைக்காதீங்க. 3 வாட்டி வீட்டை விட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவேன், 2 வாட்டி சூசைட் பண்றதுக்கு அட்டம் பண்ணுவேன். வாழ்க்கை முடிஞ்சிச்சுடா, இது பிறகு நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நானா வித்தியாசமான காரியங்களை அகப்பட்டவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி நாம பேசிட்டு இருக்கிறோம். படிப்பு சொன்ன விஷயமாக இருக்கும், அது கனடா கொண்டு வந்தா முடிஞ்சிச்சு கதை, என்னடா கேட்கிற அளவுக்கு மாறிடுச்சு. எவ்வளவோ டியூஷன் டீச்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க, பட் பின்பாக இருந்தாங்க. You are always behind us, always behind us, always behind us. எப்பொழுதுமே ஏதாவது பிரச்சனைகள், சூழ்ச்சிகள், போராட்டங்கள் வரும்போது பக்கத்து உட்கார்ந்து கேட்டாங்க, I feel there is something wrong with you. ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, please share with us. நீங்க எத்தனை பிள்ளைங்க அவருடைய சொந்த பெற்றோர் இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நீங்க சொல்றீங்க? Please tell me. உங்க லைஃபே சாபரா இருக்குது, உங்க லைஃபே பிரச்சனையா இருக்குது, நாங்க எப்படி வந்து உங்களுக்கு பிரச்சனையை நாங்க சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கையை நீங்க சரியா வாழாத, நாங்க நல்லா வாழணும் நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. What is the answer you have for that? அவங்களுக்கு என்ன நீங்க பதில் கொடுக்க போறீங்க? ஒழுக்கம் மற்றவரிடத்துல ஆரம்பிக்க கூடாது, ஒழுக்கம் உன்னிடத்துல ஆரம்பிக்கணும். ஒழுக்கம் மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறது அல்ல, ஒழுக்கம் உனக்கு நீயே உபதேசித்துக் கொள்ளணும். எங்க அப்பா பாஸ்டர் எப்பொழுதுமே சொல்ற வார்த்தை இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஊருக்கு உபதேசம் உனக்கு எனக்கு இல்லைன்னு சொல்றது போல இருக்க கூடாது மகன். ஊருக்கு உபதேசம் உனக்கு, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நான் எப்படி வேணாலும் வாழ, ஆனா நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கணும்னா வாழாடி வாழ யாரை போல இருப்பார்கள்? சற்று சிந்தித்து பாருங்க. So Bible நமக்கு கற்றுத் தருகிறது, a good father listens to the children, and children listens to their parents. நல்ல பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுடைய பிரச்சனை நேரத்துல உட்கார்ந்து அமர்ந்து நேரத்தை செலவிடணும். That's very very important. எந்த நேரத்துக்கு வெளியே போகிறாங்க, எந்த நேரத்துக்கு வருகிறாங்க. சிலர்கள் வாழ்ந்த காலகட்டத்துக்கு போறாயில போன் கூட கிடையாதுங்க, பட் இவ கம்யூனிகேஷன், அவங்க பேசுவாங்க, உறவாடுவாங்க. இன்னைக்கு எந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, எல்லாருடைய கையில பியூட்டிஃபுல் கேட்ஜெட்ஸ் இருக்குது, ஆனா they don't have time to talk to them. Always be behind them. இன்றைக்கு நீங்க அற்பமாக நினைக்கிற வாலிபர்கள் மத்தியில அவர்கள் விசேஷமாக ஒரு நாளைக்கு காணப்படுவாங்க. We missed only one Santosh Daniel, but there are many Santosh Daniel seated over here. அவரை போல உடைய லைஃபை நீங்க மிஸ் பண்ணாதீங்க, தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. உடைய பேரண்ட்ஸுக்கு என்னதுங்க, நீங்க பாத பூஜை பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது, ஆனா தயவு செய்து அவரை துக்கப்படுத்தி விடாதீங்க. Your words can hurt them. They are sensitive. உங்களை பெற்றோங்க நிச்சயமாக கடினமாக இருக்கும். இந்த 16 to 24 ரொம்ப ஹார்டஸ்ட் டைம். அது ஒரு பையனா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி. காரணம்னா the hormonally change இருக்குங்க. அவருடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸும்
சேஞ்ச் ஆகிற டைம், கவர்ந்து இருக்கிற நேரம் எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். எல்லா ஜனங்க பேசுகிற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். நிறைய அவுட் சைட் பீப்பிள் அவங்களை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். எஸ், ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா பெற்றோங்க தன்னோட பிள்ளைங்க கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. ப்ராப்ளம் வித் தி ஜெனரேஷன் இஸ், நீங்க அப்பா அம்மா சண்டை போடுறதுனால பிள்ளைங்க நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. எப்போ போனாலும் வீட்டுக்குள்ள சண்டை, எப்போ போனாலும் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல, எப்போ போனாலும் it's all away, always about them. அவரை குறித்து தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. There's nothing about us. So நாம ஏன் அவங்க கிட்ட உட்கார்ந்து கேட்கணும்னு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் நம்மை பார்த்து கேட்கிறாங்க. சிந்தித்து பாருங்க. When was the last time you had a beautiful conversation with your loved ones? உங்களுடைய அன்பானவர்களை கடைசியாக உட்கார்ந்து பேசுற நாட்கள் எப்பொழுது? ஒரு குடும்பமாக ஐக்கியமாக இணைக்கப்பட்ட நாட்கள் எப்பொழுது? ஒரு சர்ச்சுக்கு போனாலும் இணைந்து போங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இணைந்து போங்க. அது நல்லதானாலும் சரி கெடுதலானாலும் சரி, தயவு செய்து வீட்டுல அவர்களை விட்டுட்டு போகாதீங்க. நீ வரலையா, நான் ஒண்டி போகிறேன், அங்க போயிட்டு இல்லையா எங்க வீட்டுல அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு நாங்க தான் போய் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். அந்த போய் நம்மளோட பிள்ளைங்க கட்டுக்கிறாங்க. டாடியோட பியூட்டிஃபுல்லா போய் சொல்றாங்க, மம்மியோட பியூட்டிஃபுல்லா போய் சொல்றாங்க. கட்டுக்கிட்டு இந்த பிள்ளைங்க நாளைக்கு என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அதே போய் யாருக்கு யூஸ் பண்றாங்க தெரியுங்களா? யாருக்குங்க? நம்மளுக்கு தான் யூஸ் பண்றாங்க. சோ சர்ச்ல பிள்ளையா இருக்க வேண்டிய அவர்கள் இன்னைக்கு என்ன மாறிட்டு இருக்காங்க தெரியுங்களா? They are lost generation. கெட்டகுமாரனுடைய கதையில there were no preachers. ஒரு பிரசங்கியார் அல்ல. கெட்டகுமாரனுடைய கதையில என்னங்க? ஒரு சர்ச் இல்ல. கெட்டகுமாரனுடைய கதையில அவனுக்கு உணரும்படியாக பேசும்படியாக யாருமே கிடையாது. பட் ஒரே ஒரு விஷயம் சொல்லுது, ஒரு அன்பான அப்பா வீட்டுல தன் பிள்ளை மறுபடியாக வருவான்னு சொல்லி ஏங்குகிற உள்ளம் இங்க துடித்துக் கொண்டிருந்தது. அந்த மனுஷன் என்னதுங்க, தன்னுடைய சிநேகிதனோடு தன்னுடைய நாட்களை செலுப்படும்படியாக தான் இருக்கிற எல்லா பணங்களும் எல்லாவற்றையும் எடுத்து போயிட்டு அவன் செலவழித்த பிறகு அவனுக்கு புத்தி தெளிந்த பிறகு நான் மறுபடியாக அப்பா வீட்டுக்கு நான் ஒரு வேலைக்காரனாக போவேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட வருகிறான். இன்னைக்கு too much of advice இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்குது. அந்த லாஸ்ட் சோல் கெட்டகுமார ப்ராடிகல் சன்னுடைய ஸ்டோரியில யாருமே அவனுக்கு பிரசங்கப்படல. அவனுக்கு அவனுடைய உள்ளான மனுஷன் தான் பிரசங்கம் வருது. இன்னைக்கு உள்ளம் இருக்கிறவர்கள் உங்களுக்கு நீங்களே போதித்துக் கொள்ளுங்க. The best person that can teach you is a mirror that stands before you. உங்களுக்கு முன்பாக இருக்கிற கண்ணாடி தான் நீ அழகா இருக்கிறியா, or you are out of the shape. இந்த கண்ணாடி தான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்கும். எல்லோருமே தேவனுக்கு முன்பாக நின்றே ஆகணும். யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, எஸ்கேப் ஆக முடியாது. இந்த ஜெனரேஷனுடைய பிள்ளைகளுக்கு மோர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்க வாஞ்சிக்கிறோம். தேவனுக்கு கர்த்தர் தாமே ஒரு பியூட்டிஃபுல் சோல். நாம் நிச்சயமாக அவனை மிஸ் பண்ணுகிறோம். இங்க இருக்கிற இவ்வளவு பேரும் அவனை அறிந்தோம் தெரிந்தோம் உற்றார் பெற்றார்களாக, உறவினர்களாக, ரத்த கலப்புள்ளவர்களாக, சிநேகிதர்களாக, பந்துக்களாக, அயலத்தராக ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு சந்தோஷ் டேனியல் உடைய இந்த தேங்க்ஸ் கிவிங் உடைய ப்ரோக்ராம்ல வந்திருப்போம். சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நாம் உயிரோடு இருக்கிற நாட்களில எவ்வளவு இம்பாக்ட் கொடுத்திருப்போம் நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் அவன் போயிட்ட பிறகு there's a group of people over here to talk about him, to share about him, sing towards God. அவளை கொண்டு தேவனிடத்தை பாடும்படியாக இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். ஒரு மனுஷன் தன்னுடைய ஹார்டஸ்ட் டைம்ல யாருமே அவன் கூட இருக்க மாட்டான். ஆனா அவன் போயிட்ட பிறகு இவ்வளவு பெரிய கூட்டம் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வெறும் சந்தோஷ் டேனுடைய வாழ்க்கை மட்டும் அல்ல, இது உங்களுடைய அத்தியாயம் கூட சேம் தான். நாமும் போயிட்ட பிறகு இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கண்டிப்பா வந்தே வரும். ஆனா நாம் விழுந்திருக்கிற நேரத்துல, நாம் உடைக்கப்பட்ட நேரத்துல, நான் எப்பொழுதுமே என்னுடைய பிரசங்கத்திற்கு வாரத்தை நான் கேட்பேன், டேய் நான் நல்லா கெட்டு போயிருக்கிற நேரத்துல என்னை தூக்கத்துக்கு 4 பேர் நீங்க வந்தீங்களே, நான் உடைச்சு இருக்கிற நேரத்துல அந்த 4 பேர் எங்க இருந்தீங்கன்னா நான் எப்பொழுதுமே கேட்பேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அந்த நாள்ல அந்த நேரத்தை என்னோட இருந்திருந்தா என்னை நீங்க தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நான் உங்களோட கூட நடந்திருப்பேன். ஆனா நான் போயிட்டு பிறகு 4 பேர் வந்திருக்கிறவங்களை தூக்கிட்டு சொல்லி. The saddest story is when I am alive nobody is present, when I am gone
4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வரோம். திங்க் அபௌட் இது வெறும் சந்தோஷ் டேனியல் மட்டும் அல்ல, இங்க இருக்கிற எல்லோருக்குமே நிச்சயமான ஒரு என்னதுங்க உணரத்தக்கதாக. I'm again telling you, I'm not preaching with you, I'm just talking with you. உங்களுக்கு நான் பிரசங்கம் செய்யவில்லை. A heart with a heart talk. ஒருவேளை சந்தோஷ் உயிரோடு இருந்தா இந்த கேள்வி தான் கேட்டுருவா. அந்த கேள்வி நான் சொல்லும்படியாக கேட்கும்படியாக எனக்கு ஒரு காரணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி விசுவாசிக்கிறீங்களா? சோ இன்னொரு சந்தோஷ் டேனியல் மறிக்க கூடாதுன்னு சொன்னா நமக்கு முன்னால இருக்கிற நிறைய வாலிபர்கள், வாலிப தங்கச்சிங்க, வாலிப தம்பிங்க, அண்ணமாருங்க, தயவு செய்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நீ ஒரு அடித்தளமாக ஒரு ஃபுட் பிரிண்டாக இருக்கும்படியாக வாஞ்சிக்கிற. தரையில அல்ல, இருதயத்தில் நீங்கள் இருக்கும்படியாக எதிர்வரை விசுவாசிக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நாம் எல்லோருமே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, ஆகிலத்தை ஆள்பவரே, உமாலாகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, இந்த ஆகிலத்தை ஆள்பவரே, உமாலாகாதது எதுவும் இல்லை. El Shaddai, சர்வவல்ல தேவனே, El Shaddai, சர்வவல்ல தேவனே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, என்றென்றும் பாடி தொழுகிறோம். சர்வசிருஷ்டி துணைஜமான நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தால் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பாடி தொழுகிறோம். சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே,
அழகான கண்கள் என்னை கண்டதாலே அவர் முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஹalleluya 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 உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya 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 மார்போடு அணைப்பாரே மனக்கவலைகள் தீர்ப்பாரே மார்போடு அணைப்பாரே மனக்கவலைகள் தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 கடைசி ஒரு வாட்டி ஹalleluya 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 எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, சந்தோஷ் டேனியல் நிமித்து இன்னைக்கு அநேக சாட்சிகள், பாடல்கள், துதி ஆராதனைகள், திரு வசனங்களை ஆண்டவரே ஒரு பிரசங்கியார் செய்ய வேண்டிய ஊழியத்தை இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் அவர் பேசியிருக்கிறதுக்காக நன்றி ராஜா. நாங்கள் நினைத்ததுனால கூட இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாங்கள் சேர்ந்திருக்க முடியாது. ஆனா அவர் நிமித்த ராஜா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைக்கும் ஆண்டவரே, சர்ச் மெம்பர் வரைக்கும் ஆண்டவரே, எல்லோருமே அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக ஆண்டவரே ஒரு ஃப்ரெண்டை போல ஒரு அட்வைஸ் நீங்க தந்ததுக்காக கர்த்தருக்கு கூடாது கூடி நன்றி ராஜா. தேவனுக்கு கர்த்தர் தாமே சிலர்கள் கொஞ்சமாக வாழ்வார்கள், சிலர்கள் நீண்டமாக வாழ்வார்கள். ஆனா சிலர்கள் மட்டுமே இன்னொருத்தருடைய இருதயத்தில் அந்த இம்பாக்டை கொண்டு வர முடியும். தகவலே அந்த இம்பாக்ட் நம்ம மத்தியில வாழ்ந்து கடந்து சென்ற அருமையான சகோதரர் சந்தோஷ் டேனியல் அவர்கள் செய்ததுக்காக கர்த்தருக்கு கூடாது கூடி நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக ஆண்டவரே ஒரு நாளைக்கு நாங்கள் இறைவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக அவரை நாம் காணுவோம் முகமுகமாக. தகப்பனே, நியாய தீர்க்கிற ஒரு ஊழியத்தை எங்களுக்கு நீங்கள் தருவாமல் நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசிக்கவும் ஒருவரை ஒருவர் ஆற்றுவோம் தேற்றுவோம் ஆறுதல் தருகிற ஊழியத்தை நீங்கள் எங்களுக்கு தந்ததுக்காக கர்த்தருக்கு கூடாது கூடி நன்றி செலுத்துகிறேன். ஆம் தகப்பனே, நாங்கள் விலை உள்ளவர்கள், ஆனா நீங்க மட்டும்தான் ஆண்டவரே விலையை ஆசீர்வாதமாக மாற்றுகிறதுக்காக ஆண்டவருக்கு கொடாதபடி நன்றி செலுத்தி விசுவாசிக்கிறவர்கள் அப்போட நீதி கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு விடுகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மறவாதிருப்பதாக. நம் எல்லோருமே நின்றபடியே அவருடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்களை நாம் முன்பாக அழைக்கிறேன். தயவுசெய்து வாங்க. மத்தியில சந்தோஷ் டேனியலுடைய படத்தை அவர்கள் திறக்க போகிறாங்க. தேவன் கர்த்தர் தாமே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நீங்கள் ஆனவரே இந்த குடும்பத்தினால் நீங்கள் நடத்தி செல்லவும் ஆற்றி தேற்றி அரவணைக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நீதி கருத்துள்ள தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினால.
அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் சபையின் சார்பாகவும் நீங்கள் வந்து அவருக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்க நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு உணவை வைத்திருக்கிறாங்க. கர்த்தர் தாமே நீங்கள் அவருடைய குடும்பத்தினரிடத்தில் பேசி நீங்கள் அவரை தேற்றி நீங்கள் சாப்பிட்டு போகும்படியாக அவரை கேட்டுக்கொள்கிறேன். God bless you. God bless you. ஆமாம்.